மீனா, முத்து வந்து ஜெயிச்சத வந்து பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. விஜயா, இவங்க 2 பேரும் ஜெயிச்சாங்களா? எப்படி ஜெயிக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகும். நாங்க தான் ஜெயிச்சோம். இவ்ளோ டென்ஷன்லாம் ஆவாதீங்க. ஆரத்தி எடுத்து வச்சுட்டு எங்க உள்ள போறீங்க? ஆரத்திய எங்களுக்கு எடுங்க அப்படின்றாங்க. நான்லாம் இவங்களுக்குலாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல விஜயா, உடனே வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க முத்துவோட அப்பா, இங்க பாரு எடுத்து தான் ஆவணும் புரியுதா? எடு முதல்ல ஆரத்திய அப்படின்னு சொன்னோனே, வேற வழி இல்லாம விஜயா வந்து ஆரத்தி எடுக்குறாங்க. உடனே வந்து எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நாங்க இப்படி ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு காரணமே என் அம்மா தான் அப்படின்னோடனே அப்படியே விஜயா பார்க்குறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ரவி. ஆமாம், வேற யார்? என் அம்மா வாய் முகூர்த்து சொன்னாங்க, கண்டிப்பாக இவங்களாம் வேலைக்கே ஆக மாட்டாங்கன்னு. எப்போ அப்படி சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் ஜெயிப்போம். பாத்தியா எப்படி ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே விஜயாவுக்கு தாங்க முடியல. செமையாக டென்ஷனாக பார்க்குறாங்க. அண்ணாமலை அவங்க 2 பேருமே பாராட்டுறாரு. உண்மையிலே வந்து நீங்கள் பெரிய ஆள் தான், இவ்வளோ சூப்பராக ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்களே. அப்பா அது மட்டும் கிடையாதுப்பா, ப்ரைஸ் மணி 1,00,000பா. மேலே ரூம் கட்டுறோன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு மணல் செங்கல் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் பாருங்கள் அப்படின்னோடனே, நல்ல விஷயம்டா, சீக்கிரமாகவே ரூமை நீ கட்டி முடிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டாரு. அப்படி சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆமாம், அந்த 1,00,000 அப்படியே ரூம் கட்டிடுவான் அப்படின்றாங்க விஜயா. அப்போ கூட வாங்கியிருக்கான்ல, சந்தோஷப்பட்டு பாராட்டாமல் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாரு விஜயாவை. விஜயா அப்படியே பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்படி இவனால் வந்து வாங்க முடிஞ்சது? ஒன்றும் புரியலையே எனக்கு. உங்கள் 2 பேரால ஜெயிக்க முடியல, இவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னோடனே ரவி வந்து, உண்மையிலே சொல்கிறேன், இவங்க 2 பேரும் அவ்வளோ நல்லா சொன்னாங்க பதிலாம், அதனாலேயே இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, அப்படியா நம்ப முடியலையே அப்படி பார்த்துட்ருக்காங்க. ஏதோ வந்து அடித்து விட்டாங்க, அதனால் வந்து ப்ரைஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எப்பவும் போல் மனோஜை பார்த்து சமையல், ஆமாடா நான் அடித்து விட்டேன்னா நீ அடித்து விட்டியா? உனக்கு குறும்படம்லாம் போட்டு காட்டினாங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. ரோகிணி பார்த்து முறைக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அப்பா இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். அவங்க சிறந்த ஜோடின்னு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. முக்கியமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த ஜோடியாம். சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்காங்களா, அவங்க சிறந்த ஜோடியே கிடையாதான். என்னடா சொல்கிறேன்? ஆமாப்பா அப்படி தான் சொன்னாங்க. அப்படி அவங்க சண்டை போடலன்னா அவங்களுக்குள்ளே வந்து ரகசியம் இருக்குமா, 2 பேரும் ஒருத்தர் ரகசியத்தை மறைக்கிறாங்களாம். அதுதான்ப்பா அவங்களும் சொன்னாங்க அப்படின்னோடனே அப்படியே மனோஜ் பார்க்குறாரு, ரோகிணி பார்க்குறாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, இந்த ரோகிணி வந்து என்கிட்ட வேறு ஏதாவது மறைச்சிருக்காளா? எதுவுமே சொல்லாமல் இருக்காளா? ஒரு வேளை வந்து மனோஜ்க்கு என் மேலே சந்தேகம் வந்துடுமோ, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. ரோகிணி கிட்டே இதை பற்றி கண்டிப்பாக கேட்கணும். ரோகிணி வந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். ரோகிணி பற்றி விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால் அவளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து முடிவு பண்ணுறாரு. அவங்க அம்மாவை பார்த்து பார்க்குறாங்க. என்னடா இது புதுசாக சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம்மா உனக்கு தெரியாதா? இப்போ தான் கேட்டு வந்தோம், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களே எப்போவுமே நாங்கள் போய் சண்டை போட்டுக்கிறோம், நாங்களாம் வேஸ்ட்டுன்னு. இப்போது எங்களுக்கு விருதே கொடுத்துட்டாங்க, நாங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க விஜயா.